இன்றைக்கும் இவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஏர்போர்ட் போனாலோ இல்லைன்னா பொது இடங்களில் வந்தாலோ, இப்போ கூட ஏதோ ஒரு அவார்டு வாங்கினார் ரஜினிகாந்த். அப்படி தோளில் துண்டை தூக்கி போடுறது, எது பண்ணாலும் சாதாரண விஷயம்தான். தோளில் துண்டை தூக்கி போடுறது ஒரு பெரிய விஷயமா என்ன? ஆனால் அதுவும் ரசிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எத்தனை வயசில், 75 வயசில். அப்படின்னா ரஜினிகாந்த் அந்த சினிமா காண்டி போடுற உழைப்புங்கிறது வந்து பெரிய உழைப்பு. அந்த உழைப்பு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கரெக்டாக போட்டுக்கிட்டே வராரு. ரஜினி வந்து பைரவி படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகறாரு. அந்த படத்தில் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் அவர் கிடைக்குது. அந்த பட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சிருக்காரு. 50 வருஷமா வந்து நடுவில் நிறைய போட்டிலாம் நடந்துச்சு. நான் சூப்பர் ஸ்டாரா, நீ சூப்பர் ஸ்டாரான்னு. எத்தனை போட்டி வந்தாலும் தனித்து நின்று தனித்து ஈங்கக்கூடிய மனிதரா, தனித்து வெற்றி அடையக்கூடிய மனிதரா ரஜினி இருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ரஜினிகாந்த் இருந்து யாராலையுமே தட்டி பறிக்க முடியல. ஹீரோவா நடிச்ச முதல் படத்திலேயே அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஆமா, முதல் படத்திலே அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அதாவது வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் எங்க அப்பா தான், டைரக்டர் எம் பாஸ்கர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கலைஞானம் சார். அந்த படம் ரஜினி நடிக்கிறாரு. அந்த படத்தை வந்து சென்னை விநியோகத்துக்கு வந்து தானு வாங்குறாரு. தானு சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இவர் நிச்சயமா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த படத்திலே விளம்பரத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டாரு. அது தெரிஞ்சு போட்டாரோ தெரியாமல் போட்டாரோ, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ரஜினி யாராலையும் அசைக்க முடியல. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி அது ஒரு ரெட்டையர்கள் காலம், அதுக்கப்புறம் ரஜினி கமல் இது ஒரு ரெட்டையர்கள் காலம். இந்த ரெட்டையர்கள் காலத்தில் என்னைக்குமே ரஜினி அவருடைய கொடியை வந்து கீழே இறங்க விட்டதே கிடையாது. அந்த